Good morning, my dear students. Today we see the biomolecule proteins. Proteins are the most diverse of all macromolecules. Okay, it is the most diverse macromolecules. Proteins பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம மசில்ஸ்லாம் எதாலாம் ஆயிருக்கு, ப்ரோட்டீன்ஸால் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 2/3 ஆஃப் த செல் பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்மா. The term protein was coined by Mulder. It was coined by Mulder. It is a Greek word. The meaning of the word is the first rank. என்ன மீனிங் இதுக்கு? ஃபஸ்ட் ரேங்க். அமினோ ஆசிட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் எதால் ஆகிருக்குமா? அமினோ ஆசிட்ஸால். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ ப்ரோட்டீன் மாலிகுல். There are 20 different types of amino acids வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குமா. ஸோ அடுத்து அந்த அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் அமினோ ஆசிட் ஹேஸ் அ பேசிக் ஸ்கெலிட்டன். எல்லாத்துலேயுமே அமினோ ஆசிட், எல்லா அமினோ ஆசிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். சென்டரில் கார்பன் காம்பவுண்ட் இருக்கும். தென் ஒரு ஹைட்ரஜன் காம்பவுண்ட், ஒரு அமைன் குரூப், ஒரு கார்பாக்சில் குரூப். அமைன் குரூப், கார்பாக்சில் குரூப், ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல், தென் வேரியபிள் சைட் செயின் இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு சைட் செயின் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுதான் பொதுவான ஒரு ஸ்கெலிட்டன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸுக்கு இது தான். ஸோ ஒரு அமினோ ஆசிட்லையும் எது மட்டும்தான் வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் செயின் மட்டும்தான் வேரி ஆகும். ஒரு அமைன் குரூப் இருக்குது, ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன், இது எல்லாமே கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. தென் ஒரு வேரியபிள் செயின் ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்குது, வேரியபிள் சைட் செயின். ஸோ இந்த வேரியபிள் சைட் செயினில் மட்டும்தான் ஒரு அமினோ ஆசிடும் மாறும். அதான் உனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னது, ஒரு அமைன் குரூப் இருக்குது, ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ப்ளஸ் சைட் செயின் வந்து வேரியபிள் ஆர் குரூப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸில் வந்து ஆசிடும் இருக்குது, பேஸும் இருக்கிறதுனால அதை ஆம்போடெரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆம்போடெரிக், போத் ஆசிட் அண்ட் பேஸு. ஸோ கார்பாக்சில் குரூப் தான் உனக்கு என்னது, ஆசிடு. அமைன் குரூப் உனக்கு என்னது, பேஸு. அமைன் குரூப் இருக்குல்லையே அது என்னது, பேஸு. ஆசிட் குரூப்பு, பேஸு, இது ரெண்டுமே இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறோம், ஆம்போடெரிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்விட்டர் அயான்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைபோலார் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்விட்டர் அயான்ஸ் அல்லது டைபோலார் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்குது, நெகட்டிவ் அயான்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், கேட்டயான் அயான் ரெண்டுமே இருக்கிறதுனால அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஸ்விட்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் pH பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். ஸோ அது ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். இதோட நெட் சார்ஜ் வந்து 0 அமினோ ஆசிடோடது. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிடில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஆர் குரூப் ஆஃப் த அமினோ ஆசிடை வச்சு அசிடிக் அமினோ ஆசிட், பேசிக் அமினோ ஆசிட், போலார், நான் போலார்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி அந்த ஆர் குரூப் இருக்கு இல்லையா, சைட் செயின் இருக்கு இல்லையா, வேரியபிள் ஆர்ம், அந்த ஆர் குரூப்பை வச்சு இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தே ஆர் அசிடிக், பேசிக், போலார், நான் போலார். தென் அடுத்து இந்த இதில் பெப்டைட் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடு சேர்ந்து இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் உனக்கு ப்ரோட்டீன். இந்த ரெண்டு அமினோ ஆசிட்க்கு இடையில என்ன பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட். ஸோ அந்த பெப்டைட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு கார்பாக்சில் குரூப்பும் ஒரு அமினோ குரூப்பும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலர் லாஸ் பண்ணுச்சுன்னா 2 அமினோ ஆசிட்ஸ் கேன் ரியாக்ட் டுகெதர் and the loss of water to form the dipeptide chain. Okay, இந்த டயக்ராம் பாரு, உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது என்னது, ஒரு கார்பன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு அமைன் குரூப், இது ஒரு கார்பாக்சில் குரூப், இது ஒரு ஆர் வேரியபிள் ஆம். அதே மாதிரி இங்கே ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. இது கார்பன், ஹைட்ரஜன், அமைன் குரூப்பு, கார்பாக்சில் குரூப்பு, இது ஒரு ஆர் குரூப். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கு இல்லையா, இந்த கார்பாக்சில் குரூப்பில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த OH மேலே இருக்க இந்த OH ரியாக்ட் வித் த ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் தி அமைனோட ரியாக்ட் ஆகி வாட்டர் மாலிகுலா H2O
H2Oவாக ரிலீஸ் ஆகும்போது அங்கே பெப்டைட் பாண்ட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெப்டைட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த கார்பாக்சில் குரூப் அட் த அமைன் குரூப். ஸோ வந்து இந்த கார்பாக்சில் குரூப்பும் அமைன் குரூப்பும் ரியாக்ட் ஆகி ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு உனக்கு என்னது பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை பார்த்துக்குமா கம்பல்சரி 1 மார்க் கொஸ்டின். ஹியூமன் இன்சுலின் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் இன்சுலின், ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் எதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க இன்சுலின். தட் வாஸ் சீக்வன்ஸ்ட் பை ஃப்ரெட் சேங்கர். தட் வாஸ் ஃப்ரெட் சேங்கர். 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தபடியே தான் இருக்குது. ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கா, ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கா, ஒரு அமைன் குரூப்பு, ஒரு ஹைட்ரஜன். இந்த இடத்துல அந்த ஆர் குரூப் இருக்கு இல்லையா, ஆர் குரூப்பில் ஹைட்ரஜன் மட்டும் அட்டாச் இருந்தால் அது என்ன அமினோ ஆசிடு? கிளைசின். ஓகேவா, கிளைசின் புரிஞ்சுக்கோ. இந்த ஆர் குரூப்பில் ஹைட்ரஜன் வந்தால் அது என்னது? கிளைசின். அதே ஒரு கார்பாக்சில் குரூப்பு, அமைன் குரூப்பு, ஹைட்ரஜனோட ஒரு மெத்தில் குரூப் சேர்ந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? அலனைன். அது என்ன அமினோ ஆசிடு? அலனைன். அடுத்து இங்கே பாரு, சிரைன் பாரு. சிரைனில் வந்து ஒரு கார்பாக்சில், அமைன் குரூப்பு, ஹைட்ரஜன், ஒரு CH2OH இது சேர்ந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? சிரைன். இதெல்லாம் என்னது? அமினோ ஆசிட்ஸ். லியூசின், மித்தியோனைன், ஐசோலியூசின், த்ரியோனைன், சிரைன், சிஸ்டீன், இதெல்லாம் என்னது? அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னது? ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ண போது இப்போ நம்ம அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங்மா ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்டா. ஓகேவா, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இல்லையா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்குது? விச் இஸ் த ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரிமா? வெரி குட். ரிபோசோம்ஸ் ஆர் த ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி. ரிபோசோம்ஸில் தான் உனக்கு என்னது? ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல். ஓகேவா, நான் உனக்கு நியூக்ளிக் ஆசிடில் வந்து சொல்லியிருக்கேன் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல்லுனா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா, டிஎன்ஏல உள்ள மெசேஜஸ் வந்து mRNAல காப்பி ஆகும். That process is called as a transcription process. From that mRNA, the proteins are expressed. That is called as translation process. So mRNAலேருந்து தான் உனக்கு என்னது? ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே உனக்கு நியூக்ளிக் ஆசிடில் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த ப்ரோட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மில், நான் ஃபங்க்ஷனல் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா, அதில் சர்டைன் மாடிஃபிகேஷன்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்? ஆக்டிவ் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அமினோ ஆசிட்ஸ் வந்து எதால் ஜாயிண்ட் ஆகிருக்கும்? பெப்டைட் பாண்ட்ஸால் ஜாயின் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிந்தசைஸ் ஆகிறது உனக்கு நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்டைன் கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் ஸ்பெசிஃபிக் 3D ஃபார்மில் மாறினதுக்கப்புறம் தான் அது என்ன வரும்? ஃபங்க்ஷனிங் ஸ்டேட்டுக்கு வரும். According to the mode of folding, 4 levels of protein organization have been recognized. So 4 level modifications வந்து அதில் நடக்கும். Primary modification, secondary modification, tertiary and quaternary modification. So primary structure அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா linear arrangement of amino acid in a polypeptide chain. For example, so இதுதான் உனக்கு என்னது? ஒரு அமினோ ஆசிட்ஸ்ன்னு வச்சுக்கோ. இது என்னது? அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு லீனியராக இருக்கும். இதை ஒரு பாலிபெப்டைடு செயின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க தான் என்னது? ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் உனக்கு வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, செகண்ட் என்னது? செகண்டரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் உனக்கு என்ன பாண்டு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. இதுதான் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் இல்லையா? ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் உனக்கு என்ன பாண்டடாக இருக்குது? அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அமினோ ஆசிட்ஸ்க்கு இடையில உனக்கு என்ன இருக்குது? இந்த பிளாக் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா, அது என்னது? இது அமினோ ஆசிட்ஸு. அமினோ ஆசிட்ஸ் பக்கத்தில் அந்த கேப் இருக்கிறது என்னது? பெப்டைடு பாண்ட்ஸ். ஸோ இது வந்து லீனியராக இருக்கும். இது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். அடுத்து செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் லீனியராக இப்போ இருக்குது. அமினோ ஆசிட்ஸ் என்னது? இதில் லீனியராக இருக்குது. இதில் வந்து இடையில ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து இடையில லிங்க் பண்ணியிருந்ததுன்னா அதுதான் என்னது? செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அது சிங்கிள் ஸ்டாண்டில்
உனக்கு அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து அட்டாச் ஆகிருந்ததுன்னா இதில் பாலிபெப்டைட் பாண்டும் இருக்கும் ப்ளஸ் ஹைட்ரஜன் பாண்டும் இருக்கும். அது என்னது ஆல்ஃபா ஹெலிக்ஸ். அதே பீட்டா பிளியேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செயின், இங்கே ஒரு செயின் இருக்குது, இங்கே ஒரு செயின் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே ஹைட்ரஜன் பாண்டால் உனக்கு அட்டாச் ஆகிருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் பீட்டா பிளியேட்டட் ஷீட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு சொன்னோம், ஜஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், அதில் பெப்டைட் பாண்ட் வந்து அட்டாச் ஆகிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். செகண்ட் ஸ்டேஜ் என்னது, செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு இருக்க அந்த லீனியர் ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருந்ததுன்னா, ஸோ அது சிங்கிள் ஸ்ட்ராண்ட்லேயுமே வந்து ஒரு ரீஜனையும் இன்னொரு ரீஜனையும் அட்டாச் பண்ணும். அப்படி இல்லைன்னா 2 ஸ்ட்ராண்ட்ஸு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிச்சுன்னா அது பீட்டா பிளியேட்டட் சீட்ஸ். அடுத்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து ஒரு குளோபுலர் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணும். 3 பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து குளோபுலர் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணும். இதில் என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு பெப்டைட் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, அயோனிக் பாண்டு, தென் டைசல்ஃபைட் பாண்டு. பெப்டைட் பாண்ட், hydrogen bond, ionic bond, disulfide bond are present in the tertiary. லாஸ்டில் இருக்கிறது தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ். 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் சேர்ந்து தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இது இன்னும் அந்த ப்ரோட்டீன் நல்லா ஃபோல்ட் ஆகி நல்ல ஒரு 3D ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு வரதான் என்னது இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் உனக்கு என்னது அது ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுது. இதுலேயும் உனக்கு என்னென்ன பாண்ட்ஸ் எல்லாமே டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் இருந்த அத்தனை பாண்ட்ஸுமே இருக்கும். பெப்டைட் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், அயானிக் பாண்ட், டைசல்ஃபைட் பாண்ட், எல்லா பாண்டுமே இதுலேயும் உனக்கு ப்ரெசன்ட். அடுத்த ஹெட்டிங் ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன்மா. டீநேச்சுரேஷன் இஸ் த லாஸ் ஆஃப் 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோட்டீன். டீநேச்சுரேஷன் என்னது, இப்போ ஃபார்ம் ஆன 3D ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ் ஆகுறதான். ஸோ இது எது மூலமாக ஆகுதுன்னா exposure to heat cause atoms to vibrate violently and the disturbs the hydrogen and the ionic bonds. Hydrogen ionic bonds disturb ஆகிறதுனால proteins என்னது denature ஆகுது due to heat நால. தென் வேறு என்னென்ன ஏஜென்ட்ஸ் இதில் இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா soap, detergents, acids, alcohol and disinfectants that will disturb the bonds. Such as the hydrogen bond and the ionic bond and it will convert that protein into non-functional அதை convert பண்ணும். ஸோ இதில் பாரு, the more the distance the sulfur atom, the more the protein bends, the more the hair curls. நம்மளுக்கு வந்து curling hair வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் பாண்டு தான். இந்த சல்ஃபர் பாண்ட் 2 சல்ஃபர் ஆட்டம்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அங்கே ப்ரோட்டீன் பெண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து உனக்கு கெராட்டின்ற ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் பாண்டு தான். அடுத்து டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன் பாருமா, பயூரட் டெஸ்ட். எந்த டெஸ்ட் மூலமாக ப்ரோட்டீனை கண்டுபிடிக்கலாம்? பயூரட் டெஸ்ட் மூலமாக ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். பயூரட் டெஸ்ட் it is the indicator for the presence of protein as it gives purple color in the presence of peptide bond. ஸோ ஒரு இதில் ப்ரோட்டீன் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ப்ரோட்டீன் எதுலமா இருக்குது? எக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். மில்க் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்பில் ப்ரோட்டீன் சொல்யூஷன் எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்ன ஆட் பண்ணுறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய சொல்யூஷன் எக்கோ மில்க்கோ எடுத்துக்கிறோம், ப்ளஸ் அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். தென் மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா ஷேக் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் 0.5% காப்பர் டு சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணி ஜென்ரல் மிக்சிங்க்கு அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்பிள் கலர் வித்தவுட் ஹீட்டிங். ஸோ பர்பிள் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் வில் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். திஸ் இஸ் த பயூரட் டெஸ்ட். ஸோ ப்ரோட்டீனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெஸ்ட் என்னது? பயூரட் டெஸ்ட். என்னென்ன ஏஜென்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணுறோம்? ப்ரோட்டீன் சாம்பிள் ப்ளஸ் sodium hydroxide, equal amount of sodium hydroxide and add little few drops of 0.5% copper to sulfate. So இது என்னது? பர்பிள் கலராக கொண்டு வந்ததுன்னா that will be indicate the presence of protein.